ஃப்ரெண்ட்ஸ், இது செகண்ட் வீடியோ. முதல்ல தலைவலி ஏன் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் தலைவலிக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நாம் தலைவலி வந்தால் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிடுறோம். ஆனால் அதை ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறோம். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கவுண்டரில் போய் கடையில் வாங்குகிறோம், வாங்கி சாப்பிட்றோம். எல்லா பெயின் கில்லர் டேப்லெட்டுக்கும் பயங்கர சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. அது தெரியாமலே சாப்பிட்றோம், சரி பண்ணுறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். காம்ப்ளிகேஷனில் அதுக்கப்புறம் மாட்டிக்கிறோம். ஸோ முதல்ல தலைவலியை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அணுகுமுறையை தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன காரணம் சிஸ்டமேட்டிக்காக. தலைவலி பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை, டாக்டருக்கு கரெக்டாக அதை மேனேஜ் பண்ண தெரியலன்னா அவங்களுக்கே அப்புறம் தலைவலி வந்துடும். இது சும்மா ஜோக்காக நாங்கள் சொல்லுவோம், தலைவலியும் தலை சுத்தம் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு. ஸோ இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தலைவலி ஏன் வருது, காமனஸ்ட் காஸ் ஃபார் ஹெட்ஏக் என்னென்னா சைனசைட்டிஸ். இந்த ஃபேஸில் தான் இந்த சைனஸஸ் இருக்குது. ஃப்ராண்டல் சைனஸ், மேக்ஸிலரி சைனஸ், எத்மாய்டு சைனஸ், இது இந்த மூக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ஃபீனாய்டு சைனஸ், இது ஹெட்டோட கிராஸ் செக்ஷன்னா குறுக்கு அப்படியே தலையை கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ஃபீனாய்டு சைனஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் பிரெயின் மேட்ருக்கு பேஸ் கீழே இந்த இருக்குது பாருங்கள், ஸ்ஃபீனாய்டு சைனஸ் திஸ் ஏரியா. ஸோ இது வரைக்கும் அதில் நீர் வச்சுதுன்னா, தலை நீர் நம்ம சாதாரணமாக சொல்கிறது தலை நீர் வச்சுதுனாக்க ஃப்ராண்டல், மேக்ஸிலரி, ஸ்ஃபீனாய்டு, எத்மாய்டு எல்லாமே ட்ரெயின் ஆகிறது மூக்குக்குள்ளாரது. ஸோ நேசல் பிளாக் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சைனசைட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ண போகலாம் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.